வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நம்ம சின்ன வயசுலேருந்தே நியூஸில் அடிக்கடி கேட்டிருப்போம். இஸ்ரேலில் குண்டு வெடிக்குது, பாலஸ்தீனத்தில் குண்டு வெடிக்குது, அமைதி பேச்சுவார்த்தை. ஆனால் என்னதான் நடக்குது அங்கே? எதனால் இவ்வளோ பிரச்சனை அந்த அந்த நிலத்தில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அந்த நிலத்தோட ஒரு 2000-4000 வருட வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தில் இன்றைக்கி சண்டை போட்டுட்ருக்காங்களே ரெண்டு இனங்கள், குறிப்பாக யூதர்களும் இஸ்லாமியர்களும், அவர்களை பற்றின வரலாற்றை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் கடந்த மே மாதம் நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் சம்மந்தமாக யூதாசும் அப்புறம் ஒரு ஓனாயும் அப்படின்னு சொல்லி ஒரு 28 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் ஆரம்ப காலத்தில் யூதர்களோட வரலாறுலேருந்து இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை வரைக்கும் எதனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு தீவிரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ந்து ஒரு புத்தகம் வெளியிட்டேன். ஆனாலும் அந்த 28 அத்தியாயங்கள் ஒரு 250 பக்கங்களில் அந்த மொத்த வரலாறையும் என்னால் அடைக்க முடியாது. அப்போது இன்னும் அதில் பேசப்படாத நிறைய பக்கங்கள் இருக்கும். அது வெரி ஹை லெவல். எல்லா வரலாறையும் மேலோட்டமாக தொட்டு 2000-4000 வருடம் வரலாறை சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் இன்னும் ஆழமாக பேசலாம், இன்னும் தீவிரமாக ஒவ்வொரு பக்கங்களையும் நம்ம பேசலாம். அப்போ அதெல்லாம் புத்தகங்களை எழுதுகிற ரொம்ப கடினமான வேலை. அப்போது அதை வீடியோக்களாக வெளியிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயங்களையும் இன்னும் அதில் பேசப்படாத பக்கங்களையும் இன்னும் ஆழமாக விரிவாக பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோ சீரியஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த இன்னைக்கு இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் நடக்கிற பிரச்சனையில் ஒரு புறம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஒரு புறம் யூதர்கள் இருக்காங்க. ஒரு இத்தனை நெடுநீண்ட வரலாறு, அந்த நிலங்கள் எல்லாம் ரத்தமாக தான் இருக்குது. ஒரு 4000 வருடமாகவே அந்த நிலங்கள் ரத்தமாக தான் இருக்குது. அப்போது அந்த வரலாறை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல யூதர்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. ஏன்னா காலக்கோடில் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு இன்னும் ஒரு நெடுநீண்ட வரலாறு இருக்குது இஸ்லாமியர்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது. அப்போது நம்ம யூதர்கள் காலத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். அப்போது யூதர்கள் வரலாறையும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் மனிதன்னு சொல்லப்படுற பைபிள்லையும் இவங்களோட யூதர்களோட புனித நூல்லையும் சொல்கிற முதல் மனிதன் ஆதாம்லேருந்தே அவங்க யூதர்கள்னு தான் சொல்கிறாங்க. நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், அந்த அவ்வளோ பின்னாடி போக வேண்டாம். நம்ம ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பைபிளில் குறிப்பிடப்படுது. தோரா, அதாவது இவங்க யூதர்களோட புனித நூலான தோராவில் குறிப்பிடப்படுது. இந்த ஆபிரகாம்ங்கிற கதாபாத்திரம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த ஆபிரகாம் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா, மெசபொட்டோமியா அப்படின்னு சொல்லி ஒரு பண்டைய நாகரிகம் உள்ள ஊர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பிறக்கிறார். இப்போ இருக்கிற இந்த ஈரான், இப்போ இருக்க அந்த பாலஸ்தீன் நிலப்பரப்பை சுற்றி இருக்கிற ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருங்கிற அந்த நகரத்தில் பிறக்கிறார். காலம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, வரலாற்று ஆய்வறிஞர்னால ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிற ஆண்டுகள் கிமு, அதாவது பொது யுகத்திற்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 2000 வருடத்திற்கு முன்னாடி இருக்கலாம், 1800 2000 வருடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ஆபிரகாம் ஊருங்கிற ஒரு நகரத்தில் பிறக்கிறாரு. அங்கே பிறந்துட்டு கானான் தேசத்தில் குடியேறுறாரு. இந்த கானான் தேசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கானான் தேசம் பைபிள் ஃபுல்லாக வரும் இந்த பேர் கானான் தேசம்ங்கிறது. அந்த கானான் தேசம்ங்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த பாலஸ்தீன், இஸ்ரேல், இந்த நிலப்பரப்பை தான் பைபிள் கானான் தேசம்னு குறிப்பிடுது. அப்போது இந்த கானான் தேசத்தில் அவர் குடியேறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவரோட மனைவி பேர் சாரா. அவங்க ஒரு சந்தோஷமான குடும்பம். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, 90 வயசாயும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அப்போது சாரால் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, 90 வயசாயிருச்சு, இவருக்கு குழந்தை இல்லை, அடுத்த சந்ததி ஆபிரகாமோட சந்ததி இங்கேயே நின்று போயிடும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வேலைக்காரியான ஆர்காரை தன்னோட கணவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆர்காருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் இஸ்மாயில். இந்த இஸ்மாயிலுங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது ஆர்காருக்கும் இஸ்மாயில் பிறந்து அடுத்த ஒரு 13 வருஷம் கழிச்சு அவங்க குடும்பம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எப்போ பிரச்சனை திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இஸ்மாயிலுக்கு 13 வயசு இருக்கும்போது சாரால் கர்ப்பமாகறாங்க. அப்போது சாரால் கர்ப்பமாகும் போது அதே அகெயின் அங்கே வாரிசு பிரச்சனை வரும் இல்லை. இப்போது அந்த அவங்களோட அதிகாரப்பூர்வ மனைவியே கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னோடனே வேலைக்காரியை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க சாரால். ஏன்னா இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போது சாராளுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த சாராளுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போது பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ஆர்காரையும்
இஸ்மாயிலையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது அப்படின்னு முடிவெடுக்கிறார். இப்போ ஆகாரும் இஸ்மாயிலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்க வேற ஒரு தேசத்தில் போய் குடியேறுறாங்க. இப்போ இந்த இஸ்மாயில் தான் அடுத்து வரப்போகிற இஸ்லாமியர்களோட சந்ததியினர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சார் அந்த கதாபாத்திரத்தை நம்ம இப்போ இங்கே விட்டுறலாம். இப்போ இங்கே ஈசாக்கிலேருந்து தொடங்கலாம். அப்போது ஈசாக்கு ஆபிரகாமோட பையனாக வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. இதில் கடவுள் சொல்லப்படுகிறதா ஒரு விஷயம் வருது. அது கடவுள் சொல்கிறதா வச்சுக்கலாம், இல்லை அவரோட ஹாலுசினேஷன், ஆபிரகாமோட ஹாலுசினேஷன் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கடவுள் வந்து ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட பையன் ஈசாக்கை எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆபிரகாம் வந்து அவரோட பையனை மலை மேலே கூட்டு போய் பலியிட போகிறார். அப்போ பலியிடுற நேரம் கடவுள் வந்து திரும்ப தோன்றி, இல்லை நான் உன்னை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான், நான் உன்னோட விசுவாசத்தை பார்க்குறதுக்காண்டி தான் நான் உனக்கு இந்த இது கொடுத்தேன், இந்த டாஸ்க்கு கொடுத்தேன். பட் நீ உன் பையனே கொல்ல துணிஞ்சிட்டேன்னா நீ எந்த அளவுக்கு என்ன நம்புறேங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நீ உன் பையனெல்லாம் பலியிட வேண்டாம், நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கடவுள் கதையை ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. அப்படி சொல்லப்படுது. அது கடவுளுங்கிறத பற்றிலாம் நம்ம சொல்ல வேணாம். பட் அந்த அந்த வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, உன்னோட சந்ததி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கானான் தேசம் வந்து இந்த உனக்காக, உன் சந்ததிக்காக இந்த கானான் தேசம் வந்து நான் கொடுக்குறேன். இந்த கானான் தேசத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். ஸோ இதுதான் முதல் முறையாக கடவுள் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இந்த கானான் தேசம் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி. இதில் இது வரைக்கும் இந்த ஆபிரகாம் இவங்க சந்ததியினர் வந்து யூதர்கள் குறிப்பிடப்படலை. இவங்க வந்து இஸ்ரவேலர்கள் தான் குறிப்பிடப்படுறாங்க. அது பிற்காலத்தில் தான் அது யூதர்களாக மாறுறாங்க. அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்போது கடவுள் வந்து இந்த இடத்துல தான் இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசத்தை, இன்னைக்கு இருக்க பாலஸ்தீன் நிலப்பரப்பை உங்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல தான் அந்த ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நிலம், இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் கிளைம் பண்ணுறாங்கல்ல, அது எங்களோட ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்கல்ல, அதோட ஆரம்ப புள்ளியாக இந்த ஆபிரகாமோட கதை தான் வருது. ஆனால் அந்த கானான் தேசத்தில் அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. கடவுள் வந்து கானான் தேசத்தை அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார். பட் அன்னைக்கு அந்த பைபிள்லையே குறிப்பிடப்படுறது என்னன்னா, அந்த கானான் தேசத்தில் முத குடியேறினது யாருன்னா, நம்ம இந்த நோவா கதை கேள்விப்பட்டிருப்போம் பைபிளில். பெரும் வெள்ளம் வந்துச்சு, ஒரு கப்பல் கட்டி மக்கள் எல்லாம் காப்பாற்றினார் ஒரு தாத்தா, நோவா தாத்தா. அந்த கதை கேள்விப்பட்டிருப்போம். நோவாவோட வாரிசான ஹாம் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், அவர் தான் முதல்ல கானான் தேசத்தில் குடியேறார். அதுபோக இஸ்ரவேலர்களை தாண்டி நிறைய அங்கே குடிகள் வந்து மக்கள் வாழ்கிறாங்க. கானானியர்கள் இருக்காங்க, அமலேக்கியர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஏற்கனவே அங்கே நிறைய குடிகள் இருக்காங்க. அதில் இருக்கிற இஸ்ரவேலர்களான ஆபிரகாமுக்கு வந்து அந்த கானான் தேசத்தை ப்ராமிஸ் பண்ணுறாரு கடவுள். சரி, இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்குன்னு ஒரு பையன் பிறந்தான். ஈசாக்கு வளர்றான். ஈசாக்குக்கு ஒரு பையன் பிறக்கிறான், யாக்கோபு. ஸோ யாக்கோபுக்கு 12 பசங்க. இந்த 12 பசங்க 12 பேரில் 11ஆவதா இருக்கிற பையன் பேர் என்னன்னா ஜோசப், தமிழில் யோசேப்பு. இந்த யோசேப்புங்கிற கதாபாத்திரம் வந்து இது வரைக்கும் அவங்க எங்கே குடியிருக்கிறாங்கன்னா கானான் தேசத்தில் தான் குடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த யோசேப்பு மூலமாக தான் அவங்க வேற ஒரு நிலத்துக்கு வந்து அவங்க குடியேறுற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த 12 பசங்க இருக்காங்கல்ல, அந்த 12 பசங்களில் யாக்கோபுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பையன் யாருன்னா அந்த 11ஆவது பையனான யோசேப்பு. எல்லா அப்பாவுக்கும் இருக்கும்ல ஃபேவரேட் கிட் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான்ல, அந்த மாதிரி யோசேப்பு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது யோசேப்பு மேலே அவர் தனி பாசம் செலுத்துவார், தனி கவனம் செலுத்துவார், அவனுக்கு மட்டும் நிறைய சலுகைகள் கொடுப்பாரு. இதையெல்லாம் அவனோட சகோதரர்கள் 11 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யோசேப்பு மேலே கோவத்தை ஏற்படுத்துது. அப்போது யோசேப்பு மேலே ஒரு வன்மத்திலேயே அவங்க இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, யோசேப்பு வந்து ஒரு கனவு காண்றான். சின்ன வயசுலேருந்தே யோசேப்புக்கு அடிக்கடி கனவு வரும். கனவை டீகோட் பண்ணுவான் யோசேப்பு. அதில் வந்து அவர் ஒரு பெரிய திறமைசாலி. இப்போ யோசேப்புக்கு ஒரு கனவு வருது. அதாவது ஒரு தேசத்தில் குடியிருக்கிறாங்க. அந்த தேசத்தில் யோசேப்பு வந்து ஒரு அரசன் மாதிரியும், அவனுக்கு அடிமையாக இந்த 11 சகோதரர்களும் அவங்க அப்பாவும் இருக்கிற மாதிரியும் ஒரு கனவு வருது. பிரச்சனை என்னன்னா, யோசேப்பு போய் இந்த கனவை போய் அவனோட 11 சகோதரர்களுக்கும் சொல்லிடுறாரு. அப்போ ஏற்கனவே அவன் மேலே ஒரு கோவத்தில் இருக்கிறவங்க இந்த கனவை கேட்டோன்னே அவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. அப்போ யோசேப்பை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஆடு மேய்க்க ஒரு தடவை யோசேப்பை கூட்டு போகும்போது இந்த 11 சகோதரர்களும் சேர்ந்து அவனை அடித்து குழிக்குள்ளே தள்ளிடுறாங்க. கொன்னுடலான்னு முடிவெடுக்கும் போது ஒரு சகோதரன் சொல்கிறான், அந்த 11 பேரில், அவனை கொன்று நம்மளுக்கு என்ன லாபம், அதுக்கு பதிலாக அவனை அடிமையாக எங்கேயா வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பக்கம் போன ஒரு வியாபாரிகிட்ட இவனை யோசேப்பை அடிமையாக வித்துடுறாங்க. அந்த வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா,
கானான் தேசத்துல இருந்து எகிப்து, இப்போ இருக்கிற எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே இருக்க ஒரு அரசு அதிகாரிக்கு வித்துறாரு. அந்த அரசு அதிகாரி பேர் வந்து போத்தீபர், அவர் பேர். அப்போ இந்த அரசு அதிகாரிகிட்ட ஒரு வேலைக்காரனா யோசேப்பு இருக்கார், ஒரு அடிமையாக இருக்கிறார். அப்போது அங்கே எல்லா வேலையும் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர் யோசேப்பு. அப்போ போத்தீபருக்கு ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலைக்காரனாக இருக்கார், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா, போத்தீபரோட மனைவி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து யோசேப்பு மேலே ஒரு காதல் வந்துடுது. பட் யோசேப் வந்து ரொம்ப ஒரு லாயலான ஒரு ஹானஸ்டான பர்சன். யோசேப் வந்து மறுத்துடுறாரு, என்னோட முதலாளிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது, உங்களை நான் காதலிக்கல அப்படின்னு மறுத்துறாரு. ஆனால் தொடர்ந்து போத்தீபரோட மனைவி வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க, யோசேப் மறுத்துக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்தில் கோபமடைந்த போத்தீபர் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோசேப்பு தன்னை கற்பழிக்க வந்ததாக தன் கணவரிடம் புகார் தெரிவிக்கிறாங்க. அப்போ போத்தீபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த உண்மை எதுவுமே தெரியாது. போத்தீபரை பிடிச்சி யோசேப்பை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாரு. அப்போ யோசேப்பு ஜெயிலில் இருக்கார். யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது அங்கே 2 கைதிகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த கைதிகள் வந்து 2 பேருமே தூக்கு தண்டனை பெற்ற கைதிகள், மரண தண்டனை கைதிகள். அந்த கைதிகளுக்கு வந்து அடிக்கடி ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த கனவை பற்றி யோசேப்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா யோசேப்புக்கு கனவை டீகோட் பண்ணுற திறமை இருக்கு. அதை கேள்விப்பட்டு யோசேப்கிட்ட கேட்குறாங்க. அப்போ யோசேப் என்ன சொல்றாருன்னா, ஒரு கைதியை பார்த்து நீ கண்டிப்பாக மரண தண்டனையில் இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவாங்கிறாரு. இன்னொரு கைதிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த ஜெயிலேருந்து விடுதலை ஆயிடுவா, உனக்கு மரண தண்டனை நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கனவை டீகோட் பண்ணி சொன்ன மாதிரியே ஒரு கைதி செத்து போயிடுறாரு, ஒரு கைதி விடுதலை ஆயிடுறாரு. அந்த விடுதலை ஆகிறாருல, அந்த கைதி யார் அப்படின்னா எகிப்து மன்னர் பார்வோன். பார்வோன்கிறது பேர் கிடையாது, எகிப்து மன்னருக்கான பட்டம். எந்த இடத்துலையும் அவரோட பேர் குறிப்பிட்டப்பட்டிருக்காது, பார்வோன் மன்னர் தான் சொல்லப்படும். ஸோ அதுவும் அதே நம்மளும் இங்கேயும் கண்டினியூ பண்ணலாம். அப்போ பார்வோன் மன்னனோட உதவியாளர் அந்த விடுதலையாகி போகிற அந்த இன்னொரு கைதி. இப்போ பார்வோன் மன்னனுக்கு ஒரு கனவு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கனவுக்கான விளக்கம் என்னன்னு அவருக்கு புரியவே இல்லை. அவரை பெரிய பெரிய அறிஞர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு, பட் அதற்கான விளக்கம் கிடைக்கல. அப்போதான் அந்த விடுதலையாகி போனான்ல ஒரு கைதி, அந்த கைதி வந்து ஜெயிலில் இந்த மாதிரி யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து கனவை ரொம்ப அழகாக டீகோட் பண்ணுவான், அவனை கூப்பிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதே மாதிரி யோசேப்பை கூப்பிட்டு இந்த கனவை பற்றி பார்வோன் மன்னன் கேட்குறாரு. யோசேப்பை அதை டீகோட் பண்ணி 7 வருடம் வந்து இந்த எகிப்து தேசம் வந்து ரொம்ப வளமையான தேசமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த 7 வருடம் வந்து கடும் பஞ்சம் இருக்கும். ஸோ இந்த 7 வருடம் இந்த 7 வருடத்தில் உங்களுக்கு தேவைகளை எல்லாம் நீங்கள் வந்து சேமித்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு வந்து அந்த கனவை டீகோட் பண்ணுறாரு. அந்த கனவுல அவர் டீகோட் பண்ணது என்னவோ அதுதான் அடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. 7 வருஷம் வந்து எகிப்து ரொம்ப செழுமையாக இருக்குது. அப்போது மன்னருக்கு வந்து யோசேப்பு ரொம்ப பிடிச்சி போயிடுது. யோசேப்புக்கு வந்து ஒரு பெரிய உயர்ந்த பதவி கொடுத்து தான் கூடையே வச்சுக்கிறாரு பார்வோன் மன்னன். அதுக்கு அடுத்த 7 வருடம் வந்து கடும் பஞ்சம் வருது. கடும் பஞ்சம் எகிப்து தேசத்தில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வருது. அப்போது இந்த உலகம் ஃபுல்லாக வர்ற பஞ்சத்தில் எல்லா தேசமும் பாதிக்கப்படுது, குறிப்பாக கானான் தேசமும் ரொம்ப பாதிக்கப்படுது. எகிப்து தேசம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, இதை முன்னவே கணிச்ச யோசேப்புனால எல்லாமே பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு, எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எகிப்து தேசம் மட்டும் நல்லா இருக்குது, அங்கே மட்டும் வளமையான தேசமாக இருக்குங்கிறத கேள்விப்பட்ட உலக மக்கள் எல்லாரும் எகிப்து தேசத்திட்ட வந்து உதவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து சில தானியங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. யோசேப்பு வந்து ஒரு மிக உயர்ந்த பதவியில் மிக சந்தோஷமாக எகிப்து தேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் கானான் தேசத்தில் யோசேப்போட அப்பாவும் யோசேப்போட இன்னும் பிற 11 சகோதரர்களுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அங்கேயும் கடும் பஞ்சம். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எகிப்து தேசத்தில் வந்து வளமையாக இருக்குங்கிறத கேள்விப்பட்டு எகிப்து தேசத்துலேருந்து உதவி கேட்குறக்காண்டி போகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே யோசேப்பு ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு, இது நம்மளோட அண்ணன், நம்மளோட தம்பி அண்ட் நம்ம அப்பா வந்திருக்காரு அப்படிங்கிறது. பட் இனிஷியலாக இவங்களால அவரை ரெகக்னைஸ் பண்ண முடியல, யோசேப்பு தன்னோட தம்பிங்கிறது. ஏன்னா அவர் ஒரு கிங்குக்கு அடுத்த பவரில் இருக்கார், தான் தம்பியை என்னைக்கோ அடிமையாக வித்தாச்சு. அப்போ அவங்களால அதை இமேஜினே பண்ண முடியல, அவராக தான் இருப்பாருங்கிறத. பட் யோசேப்பு வந்து அவரே வந்து சொல்லிடுறாரு, நான் தான் யோசேப்புன்னு. ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க தம்பிகள், அண்ணன்களும் அவர் ஒரு தம்பியும். ஏன்னா நம்ம தானே அடிமையாக விற்றோம், இன்னைக்கு அவன் இருக்கிற பவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம அத்தனை வரையும் மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அத்தனை பேருக்கும். அப்போ இனிஷியலாக அவங்க சகோதரர்கள்லாம் பயப்படுறாங்க. பட் யோசேப்பு வந்து பயப்படாதீங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் என் கூடயே இருங்க, எகிப்திலேயே என் கூட இருங்க, எல்லாரும் இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யோசேப்போட அப்பாவும் அவரோட 11 சகோதரர்களும் எகிப்து வந்து குடியேறிடுறாங்க. இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இப்போ 12 யோசேப்போட அப்பா விட்டுருங்க, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேர் தான் இஸ்ரவேலர்களோட 12 ஆதிக்குடிகள். அப்போது கானான் தேசம் தான் அவங்களோட நிலம், அங்கேருந்து இன்னைக்கு எகிப்துக்கு வந்துடுறாங்க.
எகிப்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா யோசேப்பு ஒரு மிக முக்கிய பதவியில் இருக்கிறனால எகிப்தில் இந்த இந்த 12 அண்ணன்களும் அதற்கடுத்த வந்த சந்ததியினர், அதாவது 12 ஆதிக்குடிகள், இஸ்ரவேலர்களோட 12 ஆதிக்குடிகளும் மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அடுத்து ஒரு 100-200 வருடங்களுக்கு அடுத்து வந்த பார்வோன் மன்னனுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் மேலே ஒரு வன்மம் வருது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஒரு யோசேப் காலத்துக்கு அடுத்து ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள இஸ்ரவேலர்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது அப்படின்னா எகிப்தியர்களுக்கு ஈக்குவல் ஆகுது. அது வந்து அவருக்கு ஒரு த்ரெட்டான இருக்குது அந்த மன்னருக்கு. ஒருவேளை இவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பார்வோன் மன்னன். அப்போ இருக்கிற பார்வோன் மன்னன். அப்போ பார்வோன் மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி எகிப்தியர்களுக்கு வந்து இஸ்ரவேலர்களுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் கொண்டு வர்றார். அதாவது அவங்களுக்கு ஒர்க்கிங் டைம் அதிகமாக்குறாரு. 3 வேளை சாப்பாடுக்கு பதிலாக 1 வேளை சாப்பாடு கொடுங்கிறாரு. கிட்டத்தட்ட அங்கே ஒரு குடிமக்களாக இருந்த இஸ்ரவேலர்களை அடிமைகளாக மாற்ற ஆரம்பிக்கிறார். அப்போது எகிப்தியர்கள் எல்லாரும் இவங்களை ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடுமையான காலகட்டம் வருது. இருந்தாலும் அந்த பார்வோன் மன்னன் வந்து திருப்தியே அடையலை. அதுக்கடுத்தும் ஒரு கடுமையான சட்டத்திட்டம் கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்களோட ஆண்மகன் எல்லாம் கொல்லுங்க. ஏன்னா அந்த சந்ததியோட பாப்புலேஷனை கவுண்டை கம்மி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அந்த பார்வோன் மன்னனோட குறிக்கோளாக இருக்குது. அப்போது ஆண்மகன் எல்லாம் கொல்லுங்க. இது நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். இயேசு பிறந்த காலத்தில் அங்கே இருக்க ஆண்மகன் எல்லாம் கொண்டாங்க. இங்கே நம்ம நிலத்தில் வந்து கிருஷ்ணன் பிறக்கும் போது கம்சன் அவரோட மாமா வந்து ஆண்மகன் எல்லாம் கொண்டார். இந்த மாதிரி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இதே போல் அங்கே ஒரு கதை. அங்கே இருக்கிற ஆண்மகன் எல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொல்ல சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகள், அப்போ பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு தாய் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு அப்போ தான் ஒரு பிறந்த ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாணல் கூடை, நாணல் புற்கள் இருக்குல்ல, அந்த புற்களை வச்சு ஒரு கூடை செஞ்சு அதில் தன்னோட குழந்தைய வச்சு அந்த எகிப்தில் இருக்க அந்த நைல் நதியில் அப்படி விட்டுறான். இதுவும் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட கதை மாதிரி இருக்குல்ல, கர்ணனோட கதையே தான். நம்ம இங்கே குந்தி தேவி வந்து எப்படி கர்ணனை வந்து ஒரு கூடையில் விடுவாங்களோ அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து அவங்க அம்மா வந்து அந்த நைல் நதியில் ஓடுறான். அப்போ அந்த குழந்தைய எடுத்து யார் வளர்க்குறா அப்படின்னா, இந்த பார்வோன் மன்னனோட மகள், அதான் அப்போதைய இளவரசி, எகிப்து தேசத்து இளவரசி. அவங்க குளிக்க போகிறாங்க. அந்த குழந்தை வந்து ஆற்றுல வருது அப்படின்னு அது யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அப்போது எகிப்தில் இன்னைக்கு அடிமைகளாக, இன்னைக்கு தான் நான் அந்த காலகட்டத்தை வச்சு சொல்கிறேன், அன்றைக்கு அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேலர்களை காப்பாற்ற போகிறதே அந்த குழந்தை தான். அந்த குழந்தை வளர்ந்து இவங்களை எல்லாம் காப்பாற்றி திரும்பியும் கானான் தேசத்துக்கு கூட்டு போகணும். அதுதான் அடுத்த வரலாறு. அப்போது அந்த குழந்தை எப்படி வளருது, அந்த குழந்தை யார், அந்த குழந்தை எப்படி வந்து இவங்களை காப்பாற்றி அந்த கானான் தேசத்துக்கு கூட்டு போகுது, அந்த கானான் தேசத்தில் அதுக்கடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ தொடரில் பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.